ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராமத்து ஸ்டைலில் புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க. நான் இந்த ரெசிபியை எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேங்க. எங்கள் பாட்டி இந்த புளிச்சக்கீரை கடையலை ரொம்ப அருமையாக செய்வாங்க. சூடான சாதத்தில் அந்த புளிச்சக்கீரை கடையல் போட்டு மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துக்கோங்க. 15 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 7-8 வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்துருக்கேங்க. புளிச்சக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு 3 தடவை தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. 3வது தடவை அலசும் போது நல்ல தண்ணியில் அலசிட்டு தண்ணியை வடிகட்டிடாதீங்க. தண்ணியோடவே இந்த மண் சட்டியில் போடுங்க. ஏன்னா அந்த கீரை வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வேண்டியது இல்லைங்க. இந்த அலசின தண்ணியிலேயே அந்த கீரை நல்லா வெந்துடும். இந்த புளிச்சக்கீரை கடையில் கண்டிப்பாக மண் சட்டியில் செய்யுங்க. மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வருங்க. இதுக்கு மூடி எதுவும் போடாதீங்க. அதே மாதிரி கரண்டியை வச்சு கிளறி விடாதீங்க. கீரை வேக வேக அப்படியே சுருங்கிடும். இப்போ இந்த கீரை வெந்துட்டு இருக்கிற சமயத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எடுத்து வச்சுக்கிற வெந்தயத்தை போட்டு லைட்டாக வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. புளிச்சக்கீரைக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக வரும். எண்ணெய் காஞ்சதும் பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வரமிளகா போட்டு இந்த அளவுக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கீரை வெந்து நல்லா சுருங்கிடுச்சுங்க. நம்ம அலசின தண்ணியே இது வேகிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு வரமிளகா பேஸ்ட் போட்டு அது கூடவே தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரு கழுவுன தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க. கீரை நல்லா கடைஞ்சாச்சுங்க. இப்போ அதில் தாளித்து கொட்டிக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையில் போட்டு மறுபடியும் நல்லா மத்தால் கடைஞ்சி விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அப்புறம் பாருங்கள், அடிக்கடி உங்கள் வீட்டில் புளிச்சக்கீரை கடையல் செய்வீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.